அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Romans 4:21 and being fully convinced that what he had promised he was also able to perform. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொன்னதை செய்து முடிக்கின்ற கர்த்தர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அப்படி என்றால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார். அவர் மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு மனிதர்கள் தான் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பார்கள். ஆனால் நாட்கள் சென்ற பிறகு, காலங்கள் சென்ற பிறகு எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். ஆனால் தேவனோ உங்களையும் என்னையும் மறவாதவர், தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையில் தான் இந்த நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் வழிநடத்தி வருகின்றது, பாதுகாத்து வருகின்றது. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் நமக்காய் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். வயது சென்ற நாட்களிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் முழு நம்பிக்கையோடு அவர் விசுவாசித்தார். வேதம் சொல்கின்றது, எனக்கு நீர் என்ன செய்தீர் என்று ஆபிரகாம் தேவனை நோக்கி கேட்டபோது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். எனக்கு பிரியமான தெய்வ சொன்னமே, சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு விதமாய் வந்த பொழுது வேதம் சொல்கின்றது 15:6 ஆதியாகமத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அவர் நிச்சயமாய் செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்க்கக்கூடாது, நமக்கு எதிராக வைத்திருக்கிற சாத்தானுடைய சதிகளையும் தீர்மானங்களையும் நாம் நினைத்து கஷ்டப்படக்கூடாது. ஒன்றை மாத்திரம் செய்வோம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக அவர் செய்வார் என்று நாம் முழு நிச்சயமாய் நம்புகின்ற போது, விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடையே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆம், நீங்களும் நானும் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற போது தேவன் நம்பிக்கையோடு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். 25 வருடங்களாய் காத்திருந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இது எப்படி சாத்தியம்? தேவனுடைய வார்த்தையின் மாத்திரமே இது சாத்தியமாக முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் இல்லாதபடி, அதை சந்தேகப்படாதபடி அதன் மேல் முழுவதுமாய் நம்பி விசுவாசிக்கின்ற போது அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நம்புவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சொன்னதை செய்வீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.